ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் மேக்ஸ். இன்றைக்கி 10th மேக்ஸ் அமைச்சீரில் சாப்டர் 1ல் உள்ள எக்ஸாம்பிள் 1.3ல் உள்ள செகண்ட் சம் பார்க்கலாம். சம் பாருங்கள். லெட் ஏ இதை வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேரெக்டாக ஏ வேல்யூ பி வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள். ஸோ இதில் ஏயோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ 1 to 4 கொடுத்துருக்காங்க. லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா இதை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், இல்லைனா அதை விட்டுட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 2, 3 தான் நமக்கு ஆன்சரில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி வேல்யூ பாருங்கள். ஸோ பியோட வேல்யூ ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0லேருந்து 0வும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 0 ஆட் பண்ணிக்கணும். அதில் 0, 1. ஸோ 2 வராது, ஏன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள். சி எக்ஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர் ஆனால் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 3னா என்ன அர்த்தம்? நமக்கு 3 விட கம்மியாக வரணும். அப்போ நேச்சுரல் நம்பர்லாம் 1லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். 3 விட கம்மியானால் 2 வரைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஏபிசியோட வேல்யூ. சரிங்களா? இப்போது தென் வெரிஃபை தட் இது கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதே சம்மில் யூனியன் கொடுத்துருந்தாங்க. இதில் நமக்கு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூனியனாக நமக்கு தெரியும், சேர்த்து எழுதுவோம். இன்டர்செக்ஷனை என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்செக்ஷனாக வந்து காமன் வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதுவோம். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. சரிங்களா? ஸோ இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி இன்டர்செக்ஷன் சியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0, 1. இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன? 1, 2. ஓகே. இன்டர்செக்ட் அப்படின்னா இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 செட் பேர்லையும் நமக்கு வந்து காமனாக இருக்க வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இதில் 0, 1 இருக்குது, இல்லை 1, 2 இருக்குது. ரெண்டுலேயுமே நம்மளுக்கு காமனாக இருக்க வேல்யூ 1 தான். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே எழுதி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ்னால் ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஏயோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு? 2, 3. கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 1. இப்போது நான் ஆல்ரெடி எப்படி கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு நெக்ஸ்ட்டு உள்ள எலமெண்ட்டோட பேர் பண்ணணும். இதில் வந்து ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 1. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே உங்களுக்கு, சரிங்களா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எதுனா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் சம்மு வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்கில் 2 சப்டிவிஷனும் கேட்குறாங்க அப்படிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் இது ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்சதை வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக தனித்தனி சப்டிவிஷனாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை கண்டுபிடிச்சி தான் போடணும். சரிங்களா? இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பினா ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 2, 3. கிராஸ் பியோட வேல்யூ 0, 1. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் கூட, இதில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் கூட ரெண்டையும் பேர் பண்ணணும். 2, 0, 2, 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் கூட ரெண்டையும் பேர் பண்ணணும். 3, 0. நெக்ஸ்ட் 3, 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ 2, 3. சியோட வேல்யூ என்ன? 1, 2 கொடுத்துருக்காங்க. இப்போது சேம் ஃபஸ்ட்டு எலமெண்ட் கூட இதை பேர் பண்ணணும். 2, 1, 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 1, 3, 2. முடிஞ்சிருச்சா? இப்போ ஃபுல்லாக எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஓகேவா? இப்போ நமக்கு இன்டர்செக்ஷனாக நான் சொல்லியிருக்குது காமனான உள்ள வேல்யூஸை எடுத்து எழுதணும். காமன் வேல்யூஸ் இங்கே என்னென்ன இருக்குது? 2, 0. 2, 0 நமக்கு எதுவுமே இல்லை.
2,1 பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. 2,1 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஆர்டர் பை இந்த ஆர்டர் பைலே காமனாக இருக்குது 2,1. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 3,0 இல்லை, 3,1 இருக்குது. இங்கேயும் 3,1 இருக்குது. ஸோ அப்போ இது 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 2,1 3,1 தான் வருது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் 2,1 3,1 தான், ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் சேம் வேல்யூ தான் வருது. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எடுத்து எழுதிக்கலாம்னா ஃப்ரம் 1 and 2 இங்கேவே எழுதிக்கிறேன். ஃப்ரம் 1 and 2லேருந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூஃப்டுன்னு எழுதிக்கலாம், ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க சம்ஸே ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.